வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 20/1/2024 சோபக்கிருது ஆண்டு தை மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். மகர லக்கணம் இருப்பு இன்று 4 நாழிகை 21 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:35க்கு. திதி இன்று இரவு 10:41 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:36 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:08 வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் இன்று காலை 11:15 வரை தைத்துளம், பின்பு இரவு 10:41 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:27 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அஸ்தம் நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தீங்கன்னா, திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்குவதையும் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னா சந்திராஷ்டம தினங்களில் இதெல்லாம் செய்ய போய் மன உளைச்சல் ஏற்படுங்க, மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடுங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் சின்ன வைரத்தேரில் ரத உற்சவம், இரவு தங்கமயில் வாகனத்தில் பவனி வரும் காட்சி, திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர் ஸ்ரீ பரமபதநாதன் திருக்கோலமாய் காட்சியருளல், மருதமலை, கழுகுமலை, பைம்பொல்லின் ஆகிய ஸ்தலங்களில் ஸ்ரீ முருகப்பெருமான் வாகனத்தில் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரை வழிபட உங்களுக்கு தடைகள் முற்றிலும் நீங்கி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கிருத்திகை விரதம் இருக்குங்க. அப்போ கார்த்திகை பெண்கள் பார்த்தீங்கன்னா கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் தான் அவர்கள் 6 பேரும் கந்தனுக்கு தாய் என்ற ஒரு சிறப்பினை பெறுகிறாருங்க. அப்போது சிவபெருமான் பார்த்தீங்கன்னா கிருத்திகை பெண்களே, நீங்களுடைய எம் குமாரனை பாலூட்டி வளர்த்ததுனால தான், இந்த காரணத்தால் தான் இன்று முதல் உங்களுடைய பெயரிலேயே பார்த்தீங்கன்னா முருகன் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் என்ற பெயரையும் பெறுவார் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, உங்களுடைய நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சகல செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க என்பதையும் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அவ்வாறே இன்று முதல் முருக பக்தர்கள் யாவரும் பார்த்தீங்கன்னா கிருத்திகை விரதம் இருந்து முருகனுடைய பேரருளையும் பெற்று வருகிறாங்க. அப்போ கிருத்திகை அன்று பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நதி நீராடி திருநீரிட்டு வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி தூபம் தீபம்லாம் காட்டி நிவேதனம் செய்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் செய்து முருகனை வழிபாடு புரிய வேண்டுங்க. அன்று நீர் மட்டும் அருந்தி முருகப்பெருமானுடைய காயத்ரி மந்திரங்கள், முருகனுடைய சஷ்டி கவசத்தை எல்லாம் பாராயணம் செய்து ஜபம், தியானம், கோவில் வழிபாடு இவைகளை எல்லாத்தையுமே நீங்கள் செய்வது மிக சிறப்புங்க. இரவில் பார்த்தீங்கன்னா நித்திரை செய்யாமல் விழித்திருந்து கந்தனுடைய மந்திரங்களை எல்லாம் கூறி மறுநாள் ரோகிணி அன்று காலையில் மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை எல்லாம் புரிந்து கந்தனுடைய அடியார்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுடைய குடன் கூடி உணவு உண்ண வேண்டுங்க. ஆலயங்களில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள், அர்ச்சனைகளிலும் பார்த்தீங்கன்னா பங்கு கொண்டு முருகனுடைய அருளை எல்லாம் நீங்கள் பெறலாமுங்க. இந்த கிருத்திகை விரதம் இருப்பதால் பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுடைய பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வருகின்ற நாட்களும் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் இந்த கந்த பெருமான். இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன்களை அடைக்க மிக நல்ல நாள், சிலம்பாட்டம் கற்க மிக உகந்த நாள், சுரங்கம் வெட்ட மிக நல்ல நாள்,
செங்கல் சூளைக்கு நெருப்பிட மிக சிறந்த நாள். இன்று சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சனிஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சனிஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்லேயே ஆயுள், தொழில், கர்மா சம்பந்தமான காரியங்களுக்கு அதிபதியாகவும் இருக்காருங்க. அப்போ சனிஹோரை பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாருங்க. அப்போ கடனை அடைப்பதற்கு மிக ஏற்ற குறையாகவும் இந்த சனிஹோரை கருதப்படுதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனிஹோரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படாதுன்னு ஜோதிட நூல்கள், சாஸ்திர நூல்கள்லாம் கூறுதுங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை, பூர்வ ஜென்ம பாவங்களை எல்லாம் தீர்ப்பது, பாத யாத்திரை, நடைபயணம் துவங்குவது போன்றவற்றை எல்லாம் செய்யலாமுங்க. மரக்கன்று ஏதாவது நடணும்னு நினைச்சாலும் இந்த சனிஹோரையில் செய்யலாமுங்க. விருட்சங்கள் அமைக்கிறது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை துவங்குவது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே இந்த சனிஹோரை மிக சிறப்பானதாக இருக்குங்க. தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே முயற்சி செய்ய ஏற்ற ஹோரைனா அது இந்த சனிஹோரை தாங்க. அப்போ சனிஹோரையில் நம்ம சில கெடுதல்கள் தான் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அது நல்ல விஷயங்களும் நிறையாக இருக்குது. அதனால் நீங்கள் அதையும் தொடர்ந்து செய்யலாம். கெடு விஷயங்களை மட்டும் தவிர்த்து நல்ல விஷயங்களை செய்யும் போது எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. அப்போ சனிக்கிழமைக்கு உரிய பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வழிபடுவதற்கு மிக ஏற்ற சனி பகவானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த சனிக்கிழமை தாங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் கருப்பு நிற அல்ல நீல நிற உடைகளை எல்லாம் அணிஞ்சிங்கன்னா சனி பகவானுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அவர்களுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய், புதன், சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேஷ ராசி, மேஷ லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குது, 6ல் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணம் இருக்குது, 10ல் சூரியனும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும், விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று சாதகமான பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் பொழுதுபோக்கான ஒரு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது, கேளிக்கையான ஒரு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது, இதுதான் உங்களுக்கு மனதளவில் ஒரு நிறைவை ஏற்படுத்தி தருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆன்மீக இசை கேட்பது, ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவது, இதெல்லாம் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதில் இன்றைய நாள் இனம் புரியாத சில சிந்தனைகளால் உங்களுக்கு குழப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ யாருக்குமே வாக்குறுதிகள் அளிப்பதை இன்றைய நாள் குறைத்து கொள்வது நல்லதுங்க. எதிர்பாராத உங்களுக்கு செலவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பு எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ வெளியூர் பயணங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. அப்போ சக ஊழியர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவாதங்களை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது சில பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதையும் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உங்களுடைய உறவினர்களாலும் பார்த்தீங்கன்னா நண்பர்களாலும் சில அலைச்சல்களும் உங்களுக்கு சில செலவினங்களும் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருங்க. சந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தேவையற்ற வீண் செலவுகள் மனதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சஞ்சலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பொறுமை, நிதானமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அவசியமாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு அவசிய தேவை என்றால் கூட கடன் வாங்க வேண்டாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லைங்க. வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக நல்லது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட உங்களுடைய சிரமங்கள் முற்றிலும் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலையெல்லாம் இன்றைய இருக்குமானா நிச்சயம் இருக்காதுன்னு தாங்க சொல்லுவேன். அப்போ உங்களுடைய பணிகளை கொஞ்சம் கவனமுடன் செயல்படுத்துங்க, திட்டமிடுதலுடன் செயல்படுத்துங்க. ஏன்னா சில திட்டமிடுதல் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு எப்பொழுதும் போல் உங்களுக்கு லாபங்கள் இருக்குமே தவிர ஒரு அதிகமான உங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஒரு லாபம் இருக்காதுங்க. அதனால் இன்றைய நாள் வேலை தொழிலில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு இருக்காதுங்க. அப்போ நீங்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு என்ன ஒரு இதோ அதை தயார்படுத்திக்கோங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க மேசராசி அன்பர்களுக்கு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்பட காண்பீங்க.
குழந்தைகளுக்கு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அவங்களுக்கு வருமுங்க. ஏன்னா கல்வியில் படிப்பதற்குண்டான ஒரு சில இடைஞ்சல்கள் இடையூறுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் அவங்கள பார்த்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு வீணான செலவுகள் தான் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு மனதளவில் கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருப்பதால் நிதி நிலைமையிலே எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு பதட்டமான ஒரு நிலை தாங்க உங்களுக்கு காணப்படுது. அப்போ அமைதியாக இருப்பதன் மூலம் இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. அப்போ ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களாக மாறுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு தாமதமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியனும், 10ல் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அனுகூலமான நாளாக இருக்க போகுதுங்க. இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் துணிந்து எடுக்கலாம். அப்போ இன்றைய நாள் உங்களுடைய மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கை, நம்பிக்கை இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. மனதில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி உங்கள் மனதளவில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. புதிய வேலை நிமித்தமான ஏதாவது முயற்சிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு போட்டிகளில் பங்கு பெற்று அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுங்க. தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க போகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் வேலையாட்களுடன் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டீங்கன்னா மிக சிறப்பான பலன்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாமுங்க. எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் சில மாற்றங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிறக்க போகுதுங்க. மனதில் உற்சாகமெல்லாம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தாயோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இப்போ தாய் வழி உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்க போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களுடைய அறிமுகம் எல்லாமே ஏற்படுங்க. அதே போல் உங்களுடைய உறவினர்களிடம் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொண்டீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவதும் இன்றைய நாள் மிக நன்மை ஏற்படுத்துங்க. நீங்கள் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா சக வியாபாரிகளால் கொஞ்சம் அனுகூலம் எல்லாம் உண்டாகக்கூடும். விற்பனையும் இன்றைய நாள் அதிகரிக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடுவது ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு எந்த ஒரு பணியையுமே உறுதியாக பணியாற்றினீங்கன்னா கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வாய்க்க பெறுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அபரிவிதமான ஒரு லாபத்தை எல்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்க போகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான உறவில் பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் பெருகி காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிப்பு இருக்குங்க. அப்போ அவங்களிடம் பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு எல்லாம் அதிகமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக பிரகாசமாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தடைகள் வந்தால் கூட அதெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பங்கு வர்த்தகம் மூலம் பார்த்தீங்கன்னா கூடுதல் பண வரவு எல்லாம் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாளை நீங்கள் அதற்கு பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அதனால் துணிந்து நீங்கள் இன்றைய நாள் நிதி நிலைமையில் எந்த இடத்துல நீங்கள் ஒரு முதலீடு போட்டாலும் அது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடியதுனால உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குது. அதனால் உற்சாகத்துடன் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்குங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 7ல் பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியனும், உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் சனி பகவானும், 10ல் ராகுவும், 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா அமைதியாக காணப்படுங்க. உங்களுடைய விருப்பங்களை இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ காப்பீடு தொடர்பான ஏதாவது ஒரு துறைகள் இருந்தீங்கன்னா அதில் நிச்சயம் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். அதே போல் நீங்கள் இதுவரை தடைப்பட்ட சில பணிகளை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. பணி தொடர்பாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடி வருங்க. உங்களுடைய உடன் இருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதலும் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபார பணிகளில் இருந்து வந்த தடைகள் இன்றைய நாள் உங்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வருங்க. இன்றைய நாள் எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வீட்டில் உள்ளவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மாலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கை துணையில் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விறுவிறுப்பாக நடப்பதுடன் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. அப்போ இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில்
சுமூகமாக நடைபெறக்கூடுங்க இன்றைய நாள். அப்போ தனித்திறமையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி அதனுடைய ஒரு முன்னேற்றங்கள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமைகள் இன்று வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இப்போ உங்கள் ஆற்றல் பார்த்தீங்கன்னா வெளிப்படும் இன்றைய நாள். அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலுமே உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக தங்க இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அன்பான ஒரு நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாத்தையுமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் எல்லாமே ஏற்படும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எப்பொழுதுமே இன்றைய நாள் கவலைப்படவே தேவையில்லைங்க. அவர்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. படிப்புனா அவங்க படிப்பு மட்டும்தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. படிப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டால் கூட அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியிடத்தில் உள்ள கடின உழைப்பு காரணமாக கூடுதல் ஊக்கத்தொகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. இன்றைய நாள் பண வரவுக்கு ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய மனதில் காணப்படக்கூடிய ஒரு நம்பிக்கை உணர்வு பார்த்தீங்கன்னா இன்று அதிகமாக இருக்குங்க. அப்போ உடல்நிலையை வந்து நீங்கள் பராமரிப்பீங்க. எதுலையுமே தெளிவாக இருக்கக்கூடிய தெளிவான சிந்தனையுடன் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிக நன்மையை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் செலவுகளால் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நேரிடும். கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 6ல் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் சூரியனும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 9ல் ராகுவும், 10ல் பார்த்தீங்கன்னா குரு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சற்று அதிர்ஷ்டங்கள் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று பல தடைகளை நீங்கள் சந்திக்க நேரும். கொஞ்சம் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலுமே தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ குழப்பமான ஒரு மனநிலை காரணமாக சில பதட்டங்கள், ஒரு அவசரப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பொதுவாக இன்றைய நாள் கொஞ்சம் அமைதியுடனும் ஒரு பொறுமையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் கொஞ்சம் கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருந்து கொள்ளுங்க. நண்பர்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைய நாள் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு மனதளவில் ஒரு சஞ்சலமான ஒரு சிந்தனைகள்லாம் ஏற்பட்டு இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டுங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட அதில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்படுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் ஒரு சிலருக்கு நீங்கக்கூடும். சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடிவதுடன் அவர்கள் மூலம் ஒரு பண வரவுக்குண்டான ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாக போகுதுங்க.
வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா திடீர் செலவுகள்லாம் ஏற்படும். பணியாளர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சக வியாபாரிகள் கொஞ்சம் நீங்கள் அவர்களெல்லாம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்டீங்கன்னா அவங்களும் உங்களுடைய அனுசரணையாக இருப்பதாலேயே உங்களுடைய தொழில் வளர்ச்சியில் எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் எந்த ஒரு பணிகளை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் ஒரு உணர்வுகள் தாங்க தென்படும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதிகரிக்கக்கூடிய ஒரு பணிகளால் பார்த்தீங்கன்னா கவலைகளும் மனதளவில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சில விஷயங்களில் அதிகமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்பட்டாலும் அதற்குண்டான ஒரு செலவினங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான ஒரு அகந்தையான ஒரு போக்கு தாங்க வெளிப்படுவதை நீங்கள் காணப்படுங்க. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரியான அகந்தை போக்கை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் அகந்தை, ஈகோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு கிராஷ் ஆச்சு அப்படின்னா நிச்சயம் உறவுகள்லாம் பாதிக்கப்படுங்க. நல்லிணக்கத்தை பேணணும் அப்படின்னா நீங்கள் ஈகோவெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகள் நலனுக்காகவும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் நீங்கள் ஈகோவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு தயார் நிலைக்கு நீங்கள் இருப்பது நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி விஷயத்தில் கொஞ்சம் சில சங்கடங்களை கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. உங்களுக்கு பணமே கையில் இருந்தால் கூட அதை செலவழிக்கக்கூடிய ஒரு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு தெளிவான மனநிலையில் இருக்க மாட்டேங்குங்க. அதனால் பணம் இருந்தால் கூட நீங்கள் இல்லாத போல ஒரு உணர்வுகள் உங்களிடம் தோன்றுங்க. அதனால் உங்களுடைய வருத்தத்தையும் கவலையையும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடங்கல்களால் அவங்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா கொஞ்சம் அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லைங்க. அதனால் அவர்களையும் கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தோள்களில் சில வலிகள் ஏற்படலாம். அதே போல் உங்களுடைய கால்களில் சில முட்டி வலி இந்த மாதிரியான சில வலிகளும் வரலாம். பேக் பெயின்ஸ் இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வருவதால் நீங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோகா தியானம் பண்ணுற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. அப்படி இல்லைன்னா நடைபயிற்சி தினசரி உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தினசரி நடந்துக்கிட்டே இருங்க. அது உங்களுடைய ஆரோக்கியத்தை கூடுதலாக மேம்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம், அதிர்ஷ்டமான எண் 4. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் மூலம் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களால் ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 6ல் சூரியனும், 7ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் ராகு பகவானும், 9ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை அடைவதிலையும் பார்த்தீங்கன்னா சில கால தாமதங்கள், தடைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுது. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனைகளை கொஞ்சம் அதிகமாக சிந்திக்காமல் உங்களுடைய தேவை என்னமோ அதை மட்டும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் பாருங்கள். உயர் பொறுப்பில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அறிமுகம் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அரசு பணிகளில் இதுவரை இருந்து வந்த இழுபறியான ஒரு சூழல் இன்றைய நாள் உங்களுக்கு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. தாய் வழி உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது மிக நல்லது.
உங்களுடைய பணிகளில் ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. அப்போ இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதில் நீங்கள் நினைத்த எண்ணங்கள் கைவிடுவதற்கான ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. தன்னம்பிக்கை தைரியத்தை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. கொஞ்சம் கவனமுடன் இருந்துக்கோங்க. உறவுகளில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தெய்வ பணிகள் உங்களுக்கு பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுவதால் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் ஒரு சிலருக்கு ஏற்பட காண்பீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாமுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களாக மாற்றுவாருங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சில அசௌகரியமான சில உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. எந்த ஒரு குறித்த நேரத்திலையுமே நீங்கள் பணிகளை முடிக்க முடியாதுங்க. அப்போ திட்டமிட்டு செயலாற்றுங்க. உங்களுடைய முழு முயற்சிகளை போடும் பொழுது தான் இன்றைய நாள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வது நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையேயான உறவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுமூகமாக இல்லைங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறான சிந்தனைகள் இருப்பதால் சில சண்டை சச்சரவுகள் சில மோதல்கள் எல்லாம் காணப்படலாம். அதனால் மாறுபட்ட ஒரு சூழல்கள் தாங்க உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. குடும்பத்தில் சில சின்ன சின்ன சண்டைகள் வந்தாக்களும் அதை பார்த்தீங்கன்னா அதை விட்டு விலகக்கூடிய சீக்கிரமாக அதை தீர்வுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் போட்டித் தேர்வுகளில் சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் அதை தடையெல்லாம் முறியடித்து வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் அவர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் கொள்ள வேண்டாம். அவர்கள் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக இன்றைய நாள் காணப்படுவாங்கங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இன்றைய நாள் இருக்காதுங்க. மகிழ்ச்சிகரமாக இன்றைய நாள் இருக்காது. பணம் இழப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு நிறையாக இருக்குது. அதனால் எங்கே பயணங்களில் சென்றாலும் நிதி நிலைமையை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு முதுகு வலி, இது மாதிரி முட்டி வலி, இந்த மாதிரியான சில பாதிப்புகள் எல்லாம் காணப்படலாம். அதனால் உடற்பயிற்சி, தியானம், யோகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நடைபயிற்சி எல்லா விதத்திலுமே உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு யோகானே சொல்லலாமுங்க. தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 மைல்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தினசரி உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எந்த டாக்டர்கிட்டையுமே போக தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்திலே கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 7ல் ராகுவும், அஷ்டமத்தில் குரு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் மிக ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய மனதில் அமைதியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும். வசதிகள் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களிடம் இருக்கக்கூடிய திருப்தியான ஒரு மனநிலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விதத்திலுமே ஒரு முயற்சிக்கு உண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்கள் பெரிதாக சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போதுங்க. மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டு வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாமே ஆதரவாக செயல்படுவாங்க. உங்களுடைய முயற்சிகளில் பணிகளில் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்போ தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். நினைத்த காரியங்கள் நினைத்த எண்ணங்களை எல்லாம் செயல் வடிவில் நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. வியாபாரத்தில் சில நுட்பமான விஷயங்களை கூட நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டு வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தேவையான பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. சகோதரர்கள் எல்லாம் பணம் கேட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே போல வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. உங்களுடைய உறவினர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா விற்பனை உங்களுக்கு சுமாராக இருக்கு. ஆனால் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நல்ல நாளாக மாற்றக்கூடியவராக இருக்காருங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் நம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க. தன்னம்பிக்கை, தைரியம், இதெல்லாம் துணிச்சல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க இன்றைய நாள். இப்போ உங்களுடைய பணியை செய்யும் போது பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக சுமாராக இருந்தால் கூட உங்களுடைய லாபங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் வராதுங்க. அதனால் உங்களோட தொழிலை வேகம் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல ஒரு உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்பட போகுதுங்க. மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் அவங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் இருக்காது. அவர்களுடைய அறிவு திறன் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் அதிகமாக ஏற்படும். அதே போல் உங்களுடைய மனதளவில் திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் நீங்கள் சுதந்திரத்தன்மை அடைந்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய மனதில் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இது எல்லாமே உங்களுடைய எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய எண்ணங்களும் இன்றைய நாள் மகிழ்ச்சியோடு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக காணப்படுங்க. ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுடைய ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிய காண்பீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் இந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 4ல் சூரியனும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், 6ஆம் பாவத்தில் ராகுவும், 7ல் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு சற்று பதட்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அமைதியாக இருப்பதன் மூலம் நல்ல முடிவுகளை எல்லாம் எடுக்கலாம். பிரார்த்தனைகள், ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு மனதளவில் ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த இடத்துலையுமே இன்றைய நாள் நிதானத்தோடு செயல்படுவது, பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருப்பது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்களுடைய சந்திப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் இருந்து வந்த தடைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்தியோக பணிகளில் மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து அதற்கு உண்டான ஒரு செயல்பாடுகளை நீங்கள் செய்வீங்க. தனம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய பயணங்களின் மூலம் ஆதாயங்கள் எல்லாமே அடைவீங்க. அதே போல் காரியங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையுமே நீங்கள் எடுக்க வேண்டாம். பிள்ளைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமாக வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் நேரிடுமுங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியமுங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல தாங்க ஏற்படுது. அப்போ பணியாளர்களால் சில செலவுகளும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படும். அதனால் இன்றைய நாள் சரவேஸ்வரரை வழிபட உங்களுக்கு சில முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றுவாருங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் பல சவால்களையும் சில தடைகளையுமே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அப்போ இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். இதனால் வேலைப்பளு அதிகரிக்க காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது தான் உங்களுடைய தவறுகளையும் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. இன்றைய நாள் தொழில் உங்களுக்கு வழக்கம் போல எப்பொழுதும் போல உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்க போகுதுங்க. அதே போல் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் நட்பான ஒரு அணுகுமுறை இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவுகளில் நீங்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்க, அது நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களில் கல்வி, படிப்பறிவு இந்த மாதிரியான விஷயங்களில் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க. அவர்களுடைய கருத்துமாக அவர்களுடைய வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு போதிய அளவுலாம் பணமெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா போதிய அளவு உங்களுக்கு பணம் இருக்காது. அதனால் உங்களுடைய பொறுப்புகளை சமாளிப்பதை இன்றைய நாள் கடினமாக உணர்வீங்க. அப்போ இது உங்களுக்கு மனதளவில் கவலை அளிக்கும் விதத்தில் ஏற்படுதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அதனால் முதுகு வலி, சில முட்டி வலி இந்த மாதிரியான சில பெயின்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பிரார்த்தனை, ஆன்மீக இசை கேட்பது, யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களால் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், 3ல் சூரியனும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும்,
5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் 6ல் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு சிந்தனைகளையுமே நீங்கள் செயல்படுத்த வேண்டாம். கொஞ்சம் இருந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமையுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. உங்களுக்கு பலன்கள்லாம் பற்றி சற்று தாமதங்களுடன் தடைகளுடன் தாங்க கிடைக்கக்கூடும் இன்றைய நாள். அப்போ இன்று மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கூட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இன்றைய நாள் உங்களுடைய அதிக எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு சில ஏமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ கொஞ்சம் எந்த ஒரு செயலையுமே ஆர்வமின்மையுடன் செயல்படுவீங்க. அதே போல் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருங்க. வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டுங்க. உத்தியோக பணிகளில் பதட்டமின்றி நீங்கள் செயல்பட வேண்டியது மிக நல்லதுங்க. கால்நடை பணிகளில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டுங்க. வியாபார பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது காரியங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு இழுபறியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. முழு முயற்சியுடன் ஈடுபடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள்லாம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு விவாதங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம்ங்க. பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக முடிய காண்பீங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்களால் பார்த்தீங்கன்னா ஆதாயம் உண்டாகக்கூடும். விற்பனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை அதிகரித்து தரக்கூடியவர்களாக இருப்பாங்கங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுங்க. அப்போ இதனால் உங்களுடைய மனதளவில் சில கவலை அளிக்கும் விதத்தில் காணப்படுது. பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவதன் மூலம் சில தவறுகளையும் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. பொறுமையுடனும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருந்தால் கூட அதற்குண்டான செலவினங்களும் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய மனைவி வழியில் பார்த்தீங்கன்னா சிறு சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. உங்களுடைய பாதுகாப்பின்மை உணர்வு தான் இன்றைய நாள் அதிகமாக காணப்படுவதால் உறவுகளில் கொஞ்சம் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. அதனால் மகிழ்ச்சியெல்லாம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நிகழ்வுகள் நடப்பதால் இன்றைய நாள் பொறுமையாகவும் நிதானத்தோடும் இருப்பது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. இந்த பலன்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு செயல்களையுமே நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சுட்டு வாங்க. எல்லாமே கரெக்டாக நடக்கும். அதே போல் நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. எதற்குமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து செல்லுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக செலவினங்கள் எல்லாமே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணமெல்லாம் செலவு செய்வதால் உங்களுடைய சேமிப்பதற்கு உண்டான வாய்ப்பு சற்று குறைந்து காணப்படுங்க. அப்புறம் நிதி நிலைமையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்று தேவையற்ற உணர்வுகள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் குறைய காண்பீங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தலைவலி, சில சிறு சிறு உபாதைகள், சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த இன்றைய நாள் கடன் விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த எதிர்பாராத செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்பட காண்பீங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க.
தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்திலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியனும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 4ல் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமாரான பலன்கள் தாங்க காணப்படும். அதனால் கொஞ்சம் அதிக பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. செலவினங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்றைய நாள். அதனால் உங்களுடைய மனதளவில் குழப்பங்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. கொஞ்சம் கவனமுடனும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. விலகி சென்றவர்கள் சற்று உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திர மனப்பான்மை இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடுங்க. அப்போ வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவங்கள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. புதிய செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சிறு சிறு சலசலப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டால் கூட உங்களுடைய ஒரு அறிவு சார்ந்த ஒரு புக்தி மூலியமாக சமாளித்து அதை எளிதாக வெற்றி கொள்வீங்க. தேவையான பணம் எல்லாம் கையில் இருப்பதால் அதில் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை இன்றைய நாள் நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படாது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடியே இருக்குமா அப்படின்னா நிச்சயம் இருக்கும். ஆனால் அதற்குண்டான செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க. சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு அனுகூலமும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இன்று பைரவரை வழிபட உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக மாற்றி கொடுப்பாருங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கூடுதல் பணி சுமைகள்லாம் காணப்படுங்க. அப்போ முறையாக நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே திட்டமிட்டு பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிக்க இயலுங்க. அதனால் திட்டமிடுதல் மிக அவசியம்ங்க. வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பொறுப்புகளுடன் இருப்பது நல்லதுங்க. அதே போல் தொழில் விஷயங்களில் உங்களுக்கு ஒரு விற்பனை சார்ந்த ஏதாவது விஷயங்களில் துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் இருந்தாலும் அதற்குண்டான செலவினங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான உரையாடும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகஜமாகவும் எளிமையாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். யதார்த்த குணங்களோடு நீங்கள் செயல்படுங்க. நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அதுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வேறு ஒரு கருத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இருவருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்படும். இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரலாம். கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். பொறுமையை கடைபிடிங்க. இன்றைய நாள் அமைதியுடன் இருந்தாலே போதும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ ஏற்ற இறக்கங்கள் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதற்கு ஏற்றபடி நீங்கள் திட்டமிடுவது மிக அவசியம்ங்க. இன்றைய நாள் பொருளாதாரம் இல்லை அப்படின்னா செலவினங்களை முற்றிலும் குறைப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மிகவும் வருத்தி கொள்வதன் மூலம்தான் உங்களுடைய கண்களில் எரிச்சல்கள் ஏற்படலாம். இதனால் இதையெல்லாம் தவிர்த்தாலே போதும், உற்சாகத்துடன் இருப்பது நல்லது. மொபைல் ஃபோன் நீங்கள் பார்க்கறதுனால அதிக கண்ணெரிச்சல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. ஆரோக்கியத்துக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா தியானம், யோகா இதெல்லாம் ஈடுபடுவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆன்மீகங்களில் ஈடுபடுவதனாலையும் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று திடீர் செலவுகளால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தாய் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத செலவுகளுக்கு இன்றைய நாள் வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்வது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது, 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ல் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது, 4ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 12ஆம் பாவமான விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் நம்பிக்கை, தன்னம்பிக்கை உணர்வுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் ஒரு அமைதியான ஒரு மனநிலையான ஒரு உணர்வுகள் உங்களுக்கு அதிகமாக தென்படுங்க. சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய சிந்தனைகளில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகுது. சுய தொழில் சார்ந்த ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அமையக்கூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படக்கூடும். சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ மனதில் தன்னம்பிக்கை தைரியமும் மிக அற்புதமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அனுகூலமாக முடிய காண்பீங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ செலவுகள் அதிகரித்தா கூட அதனால் மகிழ்ச்சியை உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சகோதரர்களுடன் உங்களுக்கு ஒரு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் அம்பிகை வழிபடுவது உங்களுக்கு அதிக நலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் இடத்துல பார்த்தீங்கன்னா உற்சாகமாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக காணப்படும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப்பெற்று தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. பணியிடத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய சர்க்கம்பரன்ஸில் இருக்கக்கூடிய வேலை தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான நீங்கள் ஒரு நகைச்சுவை உணர்வோடு நட்பான ஒரு அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. அப்போ உங்கள் இருவருடைய கருத்து பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்தாக இருப்பதால் புரிந்துணர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிறையாக இருக்குது. அதனால் நல்லா புரிந்து கொண்டு இன்று குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நல்ல துணையாக இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போதுங்க. போட்டித் தேர்வுகள் ஏதாவது அவங்க கலந்து கொண்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாம் அதிகரிக்க காணப்படுவீங்க. அதே போல் உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஒரு ஊக்கத்தொகை மூலம் அந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் நிச்சயம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க. உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையான ஒரு உணர்வுகள் மூலமாக நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய உறவினர்களால் செலவுகள் ஏற்பட காண்பீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமெல்லாம் ஏற்படுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் ராகு, 3ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குது. அதே போல் அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சூரியனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போது. நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் இன்றைய நாள் இருப்பீங்க. அப்போ தெளிந்த மனநிலை, தெளிந்த அறிவு எல்லாம் ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. திடீர் பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேற காண்பீங்க. உங்களுடைய சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. ஆன்மீக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடும். அதனால் சில மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வியாபார ரீதியான செயல்பாடுகளில் அரசு சார்ந்த உதவிகளும் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடிவதுடன் அதனால் எதிர்பார்த்த ஆதாயங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா தவிடுபடியாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறிக்கு பிறகு தாங்க முடிய காண்பீங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு கூடுதலாக இருப்பதால் இன்றைய நாள் எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா துணிந்து இறங்குவீங்க. இன்றைய நாள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய பணிகளை விரைவாக மேற்கொள்வீங்க. நம்பிக்கை மற்றும் உறுதி கொண்டு எந்த ஒரு விஷயங்கள்லையுமே போராட்ட குணங்களை நீங்கள் எதிர்கொண்டு எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் ஒரு பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவர்கள் உங்களுடைய மனதை நன்கு புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. இதனால் உங்கள் இருவருடைய பார்த்தீங்கன்னா உறவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வலுப்பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உறவுகள் வலுப்பெறுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அவர்களுடைய அறிவு ஆற்றல் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. எதுலேயுமே துணிச்சலாக இறங்கி செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் மிக அற்புதமாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணம் சேமிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய நிதி நிலைமையை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்தி கொள்வீங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுடைய நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய நம்பிக்கை உணர்வு மூலம் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கி மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியூர்ல வந்த எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க போகுது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று சகோதரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க.
தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு சந்திரனுடைய பயணம் இருக்குது, 7ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ல் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது, லாபஸ்தானத்தில் சூரியனும் விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மந்தமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய செயல்களை ஆற்றும் போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மன உறுதி இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. இன்றைய நாள் சிறப்பாக நீங்கள் திட்டமிடுவதல் மூலம் தான் இன்றைய நாளே வெற்றி கொள்ள முடியுங்க. அப்போ உங்களுடைய முழு முயற்சிகளை இன்றைய நாள் போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார பணிகளில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது நல்லது. அதே போல் உங்களுக்கு தன வரவுகள் மூலம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு எல்லாம் அதிகரிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் தொடர்பான பயணங்களால் சில ஆதாயங்கள் எல்லாம் உண்டாகலாம். நீண்ட நேரம் கண் விழிப்பதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டியது நல்லதுங்க. அப்போ புதிய முயற்சிகளில் நீங்கள் செயல்படுவதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதிகார பதவியில் இருந்தீங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிய கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட காண்பீங்க. அதிகப்படியான செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டால் கூட எளிதாக சமாளித்து விடுவீங்க. இன்றைய நாள் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லை. கொஞ்சம் கவனமுடன் இருங்க. சகோதரர்களால் வீண் செலவுகள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. பிள்ளைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்றைய நாள் நீங்கள் கூடுங்க. இப்போ வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுமா அப்படின்னா கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. லாபங்களும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் காலபைரவரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் இடத்துல வெற்றிகரமாக நீங்கள் செயல்படணும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் இருக்க வேண்டுங்க. அதே போல் நீங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இன்றைய நாள் அவ்வளோ எளிதாக செயல்படுத்த முடியாதுங்க. திட்டமிடுதல் மிக அவசியம்ங்க. பணிகளில் கூட பார்த்தீங்கன்னா சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருப்பது மிக நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கனால கொஞ்சம் எதிலுமே இன்றைய நாள் அவசரப்பட வேண்டாம், உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. பொறுமையை கடைபிடிப்பது மிக நன்மையை ஏற்படுத்தும். காதல் திருமணம் குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் காரணமாக உறவுகளில் உங்களுக்கு நல்லிணக்கம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிங்க. விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்லதுங்க. உறவுகளில் மகிழ்ச்சியை நீங்கள் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாள் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. நல்லிணக்கத்தை பாதிக்காத வரை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இன்றைய நாள் எளிதாக முடியுங்க. அவர்களுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சற்று குறைந்து தாங்க காணப்படுது. அதனால் இன்றைய நாள் குடும்ப பொறுப்புகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடும். இதனால் சில பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நிதி நிலைமையில் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. நிதி ஆதாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உடல் அளவில் சில ஒவ்வாமையான காரணமாக கண் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான சில கோளாறுகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்கள், கார வகை உணவு வகைகள் எல்லாம் தவிர்ப்பது மிக நன்மை ஏற்படுத்துங்க. அதனால் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தந்தைகள் வழியில் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களால் மகிழ்ச்சிகள் ஏற்பட காண்பீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளில் எதுலேயுமே நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.